ஹலோ குட்டீஸ், வாங்க பார்ப்போம் படிப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளோட கருத்து, எழுத்துக்கள்ல ஆன்ற எழுத்து எப்படி முதன்மையா இருக்கோ அதே போல இந்த உலகத்திற்கு கடவுளே முதன்மையானவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென் கொள்வாளறிவன் நற்றால் தோளார் எனின். இந்த குறளோட பொருள், நம் படித்த கல்வியின் பயன் கடவுளை வணங்குதல். கற்றதனால் ஆய பயனென் கொள்வாளறிவன் நற்றால் தோளார் எனின். கற்றதனால் ஆய பயனென் கொள்வாளறிவன் நற்றால் தோளார் எனின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைகளுக்கு மனப்பாட பகுதி படிக்க கஷ்டமா இருக்கா? அப்போ நீங்க அதை littlechamp2k22@gmail.com போட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பிள்ளைங்க ஈஸியா மனப்பாடம் பண்ற மாதிரி பிக்சர்ஸோட வீடியோ பண்ணி நாங்க போஸ்ட் பண்ணுவோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை சிந்திப்பவர்கள் இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ்வார்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை தியானிப்பவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறளின் பொருள், கடவுளை வணங்குவோர்க்கு துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். நமது 5 பொறிகளையும் அடக்கி கடவுள் வழியில் நின்றவர்கள் நீடூழி வாழ்வார்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை சிந்திக்காதவர்களுக்கு மனக்கவலை நீங்காது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு இன்பம் பொருள் கிடைக்காது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கார் தலை. இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை வணங்காத தலை வாழ்த்தாத நாக்கு பயனற்றவை. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான்
தாளை வணங்கார் தலை. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கார் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறளின் பொருள், கடவுள் திருவடிகளை தியானிப்பவர்களுக்கு பிறவி இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பை பத்தி பார்க்க போறோம். வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. இதோட பொருள், மழை பெய்கிறனால தான் இந்த உலகம் செழிப்பா வாழ்ந்து வருது. அதனால இந்த உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு அந்த மழை அமிர்தம் போன்றது. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்புன்ற எழுத்துக்கு பல பொருள்கள் இருக்கு. துப்புனா ஆராய்ச்சி செய்கிறது, உணவு, வலிமை, அப்புறம் துப்புறது, அந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல துப்புனா உணவை குறிக்குது. மழை நீரானது நல்ல உணவு உண்டாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் குடிக்கிறதுக்கு மிகவும் அவசியமான குடிநீராகவும் பயன்படுது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. மழை பெய்யாமல் போனால் கடலால் சூழ்ந்திருக்க இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்களுக்கு பசி, பிணி இதெல்லாம் வருந்துமா. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இதோட பொருள், மழையின் வளம் குறைந்தால் உழவர்கள் உழுவதற்கு ஏர்பிடிக்க மாட்டார்கள். ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழை பெய்யாமல் மக்கள் வாழ்வை கெடுப்பதும் பெய்து மக்களை வளமுடன் வாழ வைப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பார்ப்போம், படிப்போம். இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இருந்து 40வது அதிகாரம், அதாவது கல்வி அதிகாரத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதன் பொருள், கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்று அந்நூல் படி வாழ வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதன் பொருள், எண்ணும் எழுத்தும் இவை இரண்டுமே வாழும் மக்களுக்கு கண் போன்றது ஆகும். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்று உயர்வாக கூறப்படுவோர் கற்றவரே ஆவர். கல்லாதவர்கள் தன் முகத்தில் 2 புண்ணுடையவர்களாக கருதப்படுவார். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல்
அனைத்தே புலவர் தொழில். இதன் பொருள் எல்லாரும் மகிழும் வகையில் பழகி அவர்கள் நினைத்திருக்கும்படியாக பிரிவார். இதுவே கற்றவர்களின் இயல்பு. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். இதன் பொருள் செல்வேந்தர் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல கற்றவர் முன்பணிந்து நின்று கற்றவரே மேலானவர், கல்லாதவர் சிறியவர். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதோட பொருள் என்னன்னா, மணற்கேணி தோண்ட தோண்ட அதில் நீர் தந்துக்கிட்டே இருக்கும், நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நல்ல நல்ல நூல்களை நம்ம படிக்கும்போது அறிவு நம்மளுக்கு பெருகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாவாறு. நல்ல கற்றவர்களுக்கு, நல்ல படித்தவர்களுக்கு எந்த நாடும் சரி, எந்த ஊரும் சரி தன்னுடையது போன்று இருக்குமா. ஆனால் படிக்காதவங்க, கல்லாதவங்களுக்கு எங்கே போனாலும் கஷ்டமாக இருக்குமா. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாற்புடைத்து. இதோட பொருள் என்னன்னா, ஒரு பிறவியில் நம்ம கற்ற கல்வி 7 பிறவியிலும் நம்மளுக்கு அது உதவுமா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாற்புடைத்து. தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுற்றுவர் கற்றறிந்தார். இதோட பொருள் என்னன்னா, தனக்கு இன்பம் தரக்கூடிய கல்வியை பிறருக்கு கூறி அதிலிருந்து வரக்கூடிய இன்பத்தை கண்டு மேலும் கல்வியினை விரும்பி கற்பர். தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுற்றுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை யாவை. இதோட பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வியே ஆகும். பிற செல்வங்கள்லாம் பொன் பொருள் மண் போன்ற செல்வங்கள்லாம் செல்வமே ஆகாதுன்றாரு திருவள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை யாவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்கள் அடுத்து திருக்குறளில் எந்த அதிகாரத்தை படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.